சார் சார் என்ன சார் பண்ணுறீங்க? சரி, லோனு செக்காக தரீங்களா இல்லை கேஷாக தரீங்களா? நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்களா? வீடியோ எடுத்துட்டேன். இன்னிலிருந்து நீ எனக்கு அடிமை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டதே. அப்போ எத்தனை பேர்த்த குடும்பத்தை நீங்கள் சீரழிச்சிருப்பீங்க. இப்போ தெரியுதா? கஷ்டப்பட்டு லோன் வாங்குவோம், அது வட்டி போடுவீங்க, அதுக்கு ஒரு குட்டி போடுவீங்க, அசலும் சேர்த்து வாங்குவீங்க. அந்த கஷ்டம் என்னன்னு எங்களை மாதிரி உழைச்சி சாப்பிட்றவங்க தான் அந்த வழி என்னன்னு தெரியும். உன்னை மாதிரி அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து படுத்து திங்கிறவனுக்கு உனக்கு என்ன வழி தெரிய போகுது? வழினா என்னன்னு இப்ப தெரியுதா? என்ன அங்க பாக்குற? இல்ல நாங்க போட்டு கெச்சியா? என்னங்க இதெல்லாம்? அதான் கேக்குறாருல்ல, பதில் சொல்லு. உன்னை மாதிரி ஒரு சில லோன் கொடுக்குறவங்க பண்ற தப்புனாலதான் எல்லாத்துக்கும் கெட்ட பேரு. அது வழி என்னன்னு இன்னைக்கு உனக்கு தெரியுதா? சார் சார் மன்னிச்சிருங்க சார், நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் முன்னாடி என் தப்பு நடக்காது சார். ஏதோ சம்பளத்தில் தப்பு பண்ணிட்டேன் சார். மன்னிச்சிருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. உன் கையை காலாக நினச்சி கேட்குறேண்ணே. நான் பண்ண தப்பு தானே. சாரிண்ணே, நான் மன்னிச்சிருங்கண்ணே. முன்னாடி இந்த தப்பு நான் எங்கேயுமே செய்ய மாட்டேண்ணே. இதுக்கு மேலனாச்சும் அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு சம்பாதிக்க கூடாது. சரிண்ணே. இப்போ உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஆபீஸுக்கு போனோன்னையும் வட்டியும் அசலும் சேர்த்து எனக்கு ஜிபேல பணம் ஏடாகணும். அப்படி நீ ஏடாகலன்னு வச்சுக்குவே, உன் வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்ல, இனிமேல எங்கேயாச்சும் லோன் கொடுத்து ஏமாத்துற பழையபடி பார்த்தனா வச்சுக்குவே, பார்த்து நடந்துக்கும். அம்மா, நம்ம 2 பேரும் போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சு மாமா. இனிமேல் நம்ம 2 பேரும் லோன் வாங்குறோம், லோனுக்காரன லோன் சுத்த விடுறோம், வீடியோ எடுக்கிறோம், அவனை தெரிக்க விடுறோம். சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, லண்டனு எல்லா நாடும் நம்ம சுத்தி பார்க்க போறோம். எப்பறாம? சரிதான் மாமா, இது தப்பு இல்லையா? தப்பு இல்லாம செஞ்சா அது தப்பே கிடையாது. ஓகே செல்லம்?